வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நம்ம சேனலில் நம்ம கோட்பாடுகள் குறித்து விரிவாக பேசுவோம். மெய்யியல் குறித்தும் விளக்கமான பல தத்துவ கோட்பாடுகள் நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த கோட்பாட்டை ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி பேசுவதற்காக திரு பாமையன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பாமையன் அவர்களை பற்றி தமிழகம் அறிந்திருக்கக்கூடும். குறிப்பாக அவர் இயற்கை வேளாண்மையின் மீது தொடர்ந்து கவனம் செலுத்தி வருபவர். அதற்காக ஒரு கூட்டு பண்ணையே உருவாக்கி நடத்தி கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்லை, அவர் சூழலியல் சார்ந்த செயல்பாட்டாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்து பல்வேறு பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்து வருகிறார். அவருடைய சமீபத்திய ஒரு நூல் ஒன்று வந்திருக்கிறது. அதுதான் திணை ஈயம். தமிழரின் என்று சொல்லக்கூடாது, தமிழின் ஆதிமையியல் என்ற தலைப்பில் ஒரு புக்கு வந்திருக்குது. ரொம்ப அழகான புத்தகம். முதல்ல நம்ம அதை சொல்லணும். கிட்டத்தட்ட 378 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை 699 ரூபா போட்டிருக்கு. ஒரு வேளை 10% கமிஷன் கொடுத்தா கொடுப்பாங்க. இதற்கான விவரங்களை நம்ம பதிவில் போடுறோம், பார்த்துக்குங்க. இந்த நூலின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் அவரோட பேசுவதாக இருக்கிறோம். திணை ஈயம், திணை கோட்பாடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது குறித்து இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கான தமிழில் ஒர்க்கு அதிகமாக வரவில்லை. அதிகமாக என்ன வரவே இல்லையோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இந்த புரிதலின் அடிப்படையில் நாம் அவரோட உரையாடலை மேற்கொள்ளலாம். வணக்கம் சார், வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்தது மட்டுமல்ல, தொடர்ந்து பல ஆண்டுகளாக இம்மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாம் வாயால் சொல்லலாம், நான் விவசாயியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விவசாயி ஆறுது ரொம்ப கஷ்டம். முதல் கட்டமாக நீங்கள் இப்போது அந்த கூட்டு விவசாய பண்ணை அதில் என்ன பண்ணுறீங்க? இயல்பாக இப்போ விவசாயம் அல்லது வேளாண்மைன்னு சொல்லும் பொழுது, அதுவும் குறிப்பாக இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கடுமையான ஒரு வேலைப்பாடு தான். ஏன் அப்படின்னா, வேளாண்மையே இன்றைக்கி சிரமமாக இருக்குது. வழக்கமான வேளாண்மையே அதில் இயற்கை வேளாண்மைங்க இன்னும் கொஞ்சம் கடினமான பணி. அதில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, அது ஒரு மாற்றாக காட்டணும் எல்லாத்துக்கும். ஏன்னா எப்போயுமே மக்கள் செயல்படும்போது அல்லது அதில் நேரடியாக ஈடுபடும் போது தான் நம்புவாங்க. என்ன தான் நம்ம சொன்னாலும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அப்படின்னு சொன்னது போல் செய்யும்போது தான் அது நம்புவாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் தொடக்க காலத்துலேருந்தே வேளாண்மை பற்றி பேச தொடங்கின காலத்துலேருந்தே செய்து காட்டிட்டு தான் சொல்லணுன்றதில் உறுதியாக இருந்தோம். அதில் செஞ்சிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அடுத்த கட்டமாக நகரும்போது பலருக்கும் வேளாண்மை செய்யணும் ஆசை இருந்தது. ஆனால் நேரடியாக வேளாண்மை ஈடுபடாதவங்களாக இருந்தாங்க. அவங்கள நம்மளை சந்திக்கும் போது நான் எனக்கு நிலம் வாங்கி கொடுங்க, நான் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் வகத்தில் திரும்பி போயிடுவீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்களும் வரவிடாமல் பண்ணிடும். அதனால் வேறு சில முயற்சிகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டப்போ ஓசூரில் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இதை கூடுதலாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது கூட்டு முறையாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்தோம். ஏன் அப்படின்னா, விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தனி முயற்சி கிடையாது, இது ஒரு கூட்டு முயற்சி தான். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட்டட் அக்ரிகல்ச்சர்னு இப்போ பேசுகிறாங்க இல்லையா? அப்போ அக்ரிகல்ச்சர் சப்போர்ட்டட் கம்யூனிட்டி தான் இருந்தது. அதாவது வேளாண்மை தாங்கும் சமூகமாக தான் இருந்தது இப்போ பல கிராமங்கள்லாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வேளாண்மையை விட்டு ஒரு 65 விழுக்காடு மக்கள் வெளியே வந்துட்டாங்க. 35 பேர் தான் கிராமத்தில் இருக்காங்க. அதில் வேளாண்மையில் இருக்கிறவங்க 10-15 விழுக்காடு தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒரு மாற்றை கண்டுபிடிக்கும் போது அது வெறுமே விவசாயம் மட்டும் ஒரு பண்ணையை மட்டும் பண்ணாமல் அதை ஒரு பல்வேறு கூறுகள் இணைந்த ஒரு ஈகோ வில்லேஜாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் உண்டு. அது பெரிய திட்டம். ஏன்னா உடனடியாக செய்ய முடியாதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா 50 பேர் சேர்ந்து 50 ஏக்கரில் தொடங்கலாம்னு சொல்லிட்டு முகநூலில் ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே வந்துட்டாங்க, அந்த ஆர்வமாக வந்துட்டாங்க. அப்போ அந்த முறையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஆளுக்கு 1 ஏக்கர் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நிலத்தை வாங்கி, அது ஒரு கேரளாக்காரங்கிட்ட இருந்தது, மேகத்தொடர்ச்சி அடிவாரத்தில் அவங்க வச்சுருந்தாங்க. நிறையா ஒரு 1500 ஏக்கருக்கு மேலே அவங்க கையில் இருந்தது. அது அவங்களால பெருசாக அளவில் செய்ய முடியாமல் விட்டுட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு முழுக்க இடம் பார்த்தோம். அங்கே இடத்தை பிடிச்சி அதை முள்ளுக்காடாக இருந்தது, அதை பூரா சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி இப்போ ஓரளவுக்கு அதில் பயிற்சி மையம், சின்ன சின்ன வீடுகள், அப்புறம் கால்நடை தொழுவம், அந்த மாதிரி பல அமைப்புகள், கைத்தறி, அது மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு மாதிரி கிராமமாக மாற்ற முயற்சி பண்ணுறோம். அது கூட்டு வாழ்வியலாக எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கான நெல், காய்கறி, அப்புறம் வெங்காயம், அந்த மாதிரி என்னென்ன முடியுமோ அது ஆர்கானிக். ஆமாம், முழுக்க எந்த விதமான ரசாயன உரங்களும் இல்லாமல் அங்கே கிடைக்கக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டே செய்கிறோம். அது ஒரு முயற்சின்னு வச்சுங்களேன்.
அதுதான் இந்த கூட்டு முயற்சி. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து உங்கள் திணை கோட்பாட்டிற்கு ஏதாவது சம்மந்தப்பட்டதா? ஆமாம். இப்போ திணை அப்படிங்கிறது இப்போ அடிப்படையில் எப்படி புரிஞ்சுக்கணும், ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ குளோபலைசேஷன் பேசுகிறோம். ஆமாம், உலகமயம். உலகமயத்துக்கு அப்படியே மாற்றம் என்ன அப்படின்னா உள்ளூர் மயம். அந்த உள்ளூர் மயத்தினுடைய இன்னும் தூய தமிழ் சொல்லலாம் திணை அப்படின்னு எளிமையாக எடுத்துக்கலாம். அருமையாக சொன்னீங்க, அருமையாக சொன்னீங்க. அதுதான் வந்து நமக்கு வந்து பொருத்தமாக எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த திணையும் நான் படித்து பார்த்தேன். ஒரு ஒரு பெரிய ஃபிலோசாஃபிக்கல் மாடலை வந்து கொடுத்துருக்காரு சார். அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபிலாசபி எப்படி இருக்கணுமோ அதுக்குரிய எல்லா காம்பனன்ட்ஸும் உள்ளே போட்டு தமிழகத்துக்கே வந்து ஒரு மாற்றுன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே மரபில் இருக்கக்கூடிய கூறுகளை இணைத்து ஒரு மாடலை வந்து கொடுத்துருக்கிறார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஒரு தமிழ் ஃபிலாசபியாக அதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வழக்கமாக தத்துவ கோட்பாடுகளுக்குள்ளே சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாங்கள் ஒரு ஃபிலாசபி டீச்சர்னா அதுக்கு வந்து ஒரு எபிஸ்டமாலஜி தான் அடிப்படை, அப்புறம் எத்திக்ஸ் இருக்கும், மெட்டாஃபிசிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த திணை கோட்பாடுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரீங்களா? ஆமாம், நீங்கள் அதை நூலை முழுக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலாசபி அப்படின்னா மெய்யியல் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதை நம்ம தத்துவம்னு இங்கே சொல்கிறோம். அங்கே வந்து பேசும்போது மேற்கத்திய உலகத்தில் ஃபிலாசபி அப்படி பிரிச்சுக்கிறோம். அப்போ அறிவை தேடுதல் அல்லது அறிவின் மீது காதல் அப்படி எடுத்துக்கலாம், அல்லது உண்மையை தேடுதல், மெய்யை தேடுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தொல்காப்பியம் அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் இலக்கியத்தில் இலக்கணமாக தான் அறியப்பட்டிருக்கு. இப்போ இலக்கணமாக்குதல் என்பதே ஒரு தியரிசேஷன் தான், அதை வந்து ஒரு கோட்பாடாக மாற்றுவது தான். இப்போது சாரமான ஒரு பல்வேறு செய்திகள் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நாங்கள் வேளாண்மையில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் அடாதொடை, கொஞ்சம் எரிக்கலை, கொஞ்சம் வந்து வேப்பலை இதெல்லாம் சேர்த்து இடித்து சாராக்கி தெளிச்சிங்கன்னா பூச்சி விரட்டப்பட்டோம், அது பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை நாங்கள் தியரி எப்படி பண்ணுவோம்னா, ஆடு மாடு திங்காத இலைகள், ஒடிச்சா பால் வர இலைகள், கசப்பு சுவையுள்ள இலைகள் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு கோட்பாடாக கொஞ்சம் மாற்ற பார்ப்போம். அது மாதிரி இவர் என்ன பண்ணிக்க, அன்றைக்கு என்மனார் புலவர்னு நிறையா இடங்களில் நான் சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். அன்றைக்கு இருந்த எல்லா நடப்புகளையும் தொகுத்து அதை சாரமாக்கி ஒரு தியரியை கொடுக்குறாரு. அந்த தியரி தான் திணை. அது என்ன அப்படின்னா இன்றைக்கு பொருத்தமான ஒரு செய்தியை சொல்லுது. அதனால் அதை வந்து நமக்கு ரெலவன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த உலகம் முழுவதும் சூழலியல் சீர்கேடுகளாலும் இயற்கை வளங்களை அழிப்பதாலும் நடக்கக்கூடிய சூழலுக்கு பொருத்தமான கருதுகோள்களை கொண்ட அல்லது அந்த கோட்பாடுகளை கொண்ட ஒரு தத்துவமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து திணை என்பது ஒரு ஃபிலாசபியாக இருக்குன்றதை நம்ம முன்மொழிகிறோம். என்ன நான் பார்த்தேன்னா, பெரும்பாலும் வந்து நீங்கள் அட்டைப்படமே கூட அவரை தான் போட்டிருக்கீங்க, தொல்காப்பியர் அட்டைப்படம் நண்பர்களே தான் கொஞ்சம் சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கும். தொல்காப்பியம் என்பது இதனுடைய அடிப்படை நூலாக வைத்துக்கொள்ள முடியுமா? ஆமாம். இப்போ தொல்காப்பியர் வந்து அவரே சொல்கிறாரு, இது வந்து நான் கண்டுபிடிக்கலை, இது ஏற்கனவே தமிழ் சமூகத்தில் இருந்த ஒன்று தான், அதுதான் நான் எடுத்து சொல்கிறேன். பல இடங்களில் சொல்கிறார். என்மனார் புலவர் அப்படி தான் அவர் சொல்லிகிட்டே வர்றார். அப்படி சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த நூல்களில் பழமையான நூல் தொல்காப்பியம். காலகட்டம்னா எந்த காலகட்டம் அது எனக்கு தெரிய, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் கீழடிக்கெல்லாம் வந்த பிறகு கிமு 800 வரைக்கும் போகிறாங்க. சில பேராசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய காலம் வந்து இப்போ நெடுஞ்செழியன் ஐயா அப்புறம் குணா போன்றவங்கள்லாம் இது வந்து 11,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு கிடைத்த நூல்களில் ஒரு 2500 ஆண்டுகளுக்கு இன்றைக்கு இருந்து ஒரு கிமு 700-800க்கு மேலே கொண்டு போக முடியும், 3000 வரைக்கும் கொண்டு போகலாம் நம்ம தொல்காப்பியத்தை. இப்போ நமக்கு காலம் முக்கியம் இல்லை, அந்த காலத்தில் கிடைத்த நூல்களில் ஆக பழமையான நூல்களில் நமக்கு ஒரு அறிதல் மரபு இருக்குதா, ஒரு தத்துவ மரபு இருக்குதா, அதை தான் நம்ம தேடணும். இப்போ இருக்குதுங்களா? ஆமாம். இப்போ என்ன சிரமம்னா, நீங்கள் ஹெகல் பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவங்க சொல்லும் பொழுது நான் படித்த ஒரு கட்டுரையில் சீனர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஆசிய மக்களுக்கு வந்து சிந்திக்கிற மாதிரியான கிடையாது, வெறுமையாக அவங்களுக்கு சமயம்தான், அது மாதிரி இந்த மாதிரி முறை தான் உண்டு. அந்த எபிஸ்டமாலஜியோ அல்லது வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் பேக்ரவுண்டோ அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டதாக ஆய்வாளர்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிலாசபியில் கண்டபடி எழுதியிருக்காரு. அது உங்களுக்கு தெரிஞ்சதான். அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த இந்தியா பக்கம் வந்தீங்கன்னா, இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவங்க, நம்ம ஃபிலாசபிக்கல் பேராசிரியர்கள் எல்லாமே வேதாந்தத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடக்கிறாங்க. இந்திய தத்துவ மரபுன்னு சொல்லிட்டாலே அது தமிழ்நாட்டுக்கோ எந்த விதமான இடமும் அதில் பெருசாக கொடுக்கல. அப்படி பார்க்கும் பொழுது நாம் வந்து ஒரு பெரிய எழுத்து மரபு இருக்குது நமக்கு.
அப்புறம் இலக்கியங்கள் இருக்குது, கட்டடங்கள் இருக்குது. இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் எப்படி ஒரு மெய்யியல் மரபு இல்லாமல் போகும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு எப்பயுமே உண்டு. அப்போ அதை தேடும் பொழுது தான் இந்த திணை அப்படிங்கிறத தொல்காப்பியருக்குள்ளே நம்ம ஊடுருவி பார்க்கும்போது இது அற்புதமான ஒரு மெய்யியல் மரபு அல்லது மெய்யியல் தன்மைகள் இருக்கின்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ இதை எடுத்து நம்ம திரும்ப வெளியே கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் தான் இந்த முயற்சி பண்ணோம். இதில் நிறையா பேர் இலக்கிய கோட்பாடுகளாக பேசியிருக்காங்க திணை எடுத்துகிட்டு. இப்போது சிவத்தம்பி பொண்ணு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறையா பேர் இதை ஒரு பொய்டிக் கிரிட்டிக்காக பார்க்குறாங்க, ஒரு இலக்கண நூலாக பார்க்குறாங்க. இப்படி பல்வேறு வகையில் பார்க்குறாங்க. ஒரு ஃபிலாசபிக்கல் பேக்ரவுண்டாக அல்லது எபிஸ்டமாலஜிக்கலாக இது இருக்கா, அப்புறம் இதனுக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்பாட்டு வரையறைகள் என்னவா இருக்குது, இது இந்த காலகட்டத்துக்கு பொருந்துமா, இந்த புத்தகத்தினுடைய 3 பிரிவுகள் என்ன அப்படின்னா, திணை என்றால் என்ன, அது எப்படி உருவாச்சு, அதனுடைய தன்மைகள் என்ன, அதை பற்றி முதல்ல சொல்லிடுறோம். 2வது பகுதி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் கேட்ட கேள்வி மாதிரி இது ஃபிலாசபிக்கல் சாராம்சம் இருக்குது, அது ஒரு எபிஸ்டமாலஜிக்கல் அறிதலியல் அல்லது மெய்காணியல் தன்மைகள் இருக்குதா, இதில் கோட்பாடுகள் இருக்கா 2வது. 3வது இந்த காலகட்டத்துக்கு அது பொருத்த முடியாதா இருக்கா. ஏன்னா ஒரு தத்துவம் என்பதோ சமூகத்துக்கு தான் பயன்படணும். பயன்படாத ஒரு தத்துவத்தை பேசி ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அப்போ அது இந்த சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறது தான் 3வது பகுதி. அந்த 3 பகுதிகளாக நம்ம பிரித்து தான் சொல்கிறாங்க. இப்போது அருமையாக சொல்லிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன்னு நினச்சேன்னா அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்க. எபிஸ்டமாலஜின்னு எடுத்துக்கிறோம். நாங்கள் அறிவு கோட்பாட்டியல் அல்லது அறிதலியல் ஏதாவது வைக்கலாம் அதுக்கு பேர். அப்படி என்ன மாதிரியான எபிஸ்டமாலஜி இது உள்ளே இருக்குது? இது இப்போ நல்லா சொல்லணும்னா, இப்போ நியாய சூத்திரத்தில் பெரும்பாலும் சொல்லுவாங்க அது ஒரு எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் காட்சி, அப்புறம் அனுமானம், அதுக்கப்புறம் அதனுடைய நுட்பம், அப்படி 4 அடுக்கில் போகுது இல்லையா. இது தொல்காப்பியர் நுட்பமாக வைக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, எப்படியாவது சோர்சஸ் ஆஃப் வேலிட் நாலேஜ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எப்படி பிரமாணம், அதாவது புலன்கள் மூலமாக எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது. அதை உற்றறிவு, உய்த்தறிவுன்னு நம்ம சொல்லலாம் தமிழில். உற்றறிவுனா தொட்டு பார்க்கக்கூடிய அந்த அறிவு, உய்த்தறிவுன்னு அனுமானம், யோசிச்சு அனுமானித்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் எங்கே தொடங்குறாரு தொல்காப்பியர்? இப்போ நம்ம தமிழ் தத்துவ மரபுக்கும் பிற தத்துவ மரபுக்கு அடிப்படையில் சின்ன வேறுபாடுகள் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, தமிழுடைய அறிவு மரபு எப்படி தொடங்குது அப்படின்னா, பெரும்பாலும் மண்ணோடு சேர்ந்தது. அதாவது ஒரு அப்சாக்ட் கிடையாது, அது அருவமாக இருக்காது, முழுக்க நேரடியாக தொட்டுணர்வோடு சேர்ந்தது. அது நான் தொட்டறிவுன்னு இதில் சொல்லியிருக்கேன். தொட்டறிவுனா இப்போ பட்டறிவு, அப்புறம் பகுத்தறிவு, இன்னொன்று தொட்டறிவு. அதாவது மெய்ப்பாட்டு அறிவுன்னு சொல்லலாம். எம்பட்டட்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் வேணால் சொல்லிக்கலாம்னு வைங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த தொட்டறிவு என்பது ஒரு அறிவு அந்த இடத்துலேருந்து வராது. நீங்கள் ஒன்றோடு ஒன்று உறவாடும் போது தான் வரும். இப்போ மண்ணை தொட்டால் தான் மண்ணில் செடி முளைக்குது, அது எப்படி முளைக்குது, அதில் என்னென்ன கூறுகள்லாம் இணையுது அப்படிங்கிற அது அறிவு தோணும். அப்படி தான் அறிதல் வருது. இப்போ இவர் தொல்காப்பியர் எதை எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு தலைவன் தலைவி சந்திக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் அப்படி தான் ஒரு பொருளாதாரம் முழுக்க பார்த்திங்கன்னா அந்த கூறுகள் பூராமே இந்த மாதிரியாக தான் இருக்கும். அப்போ சந்திக்கும்போது ஒரு தலைவன் ஒரு தலைவியை பார்க்குறான், அல்லது காதலன் காதலியை பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு முதல்ல பார்த்து காட்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், காட்சி. அதுக்கப்புறம் காட்சி அப்படிங்கிறது வெறுமே பார்த்தல் அப்படி மட்டும் இல்லை, ஐம்புலன்களுடைய அறிவு. அது ஐயுணர்வு அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் இடத்துல. ஐயுணர்வு, மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லும்போது அது மெய்யறிவுன்னு சொல்லக்கூடிய உண்மை அறியக்கூடிய ஒன்று, அப்புறம் 5 புலன்களை அறிவது உண்டு. மனம் என்பது 6வது ஒன்று வந்துடுது. இப்போ பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பெண் சாதாரண பெண்ணா, அல்லது தேவலோக மங்கையா, அல்லது வேறு எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு சங்கரா சுவாமிகள் அவருடைய குறிஞ்சி இதில் வள்ளி திருமணத்தில் கூட அந்த இது ராணி இதில் பார்ப்பீங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. அந்த ஐயம் சந்தேகம்னு எடுத்துக்கலாம், நீங்கள் அதை ஒரு ஆராய்ச்சிக்குரியதாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 2ஐயுமே தொல்காப்பியர் சொல்லிட்டார். சொன்ன பிறகு அதை பின்னாடி வர்றவங்க விரிக்கிறாங்க. புறப்பொருள் வெண்பாமாலையில் காட்சி, ஐயம், குறிப்பறிவு, துணிவு, குறிப்பறிவு அப்படின்னு அடுத்த கட்டம் கொண்டு போகிறாங்க. நம்பியக பொருளையும் அதை விரிக்கிறாங்க. அப்போ இந்த எபிஸ்டமாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த எப்படி அறிதல் தோன்றுது, அதுக்கான ரூட் அங்கே இருக்குது, அந்த வேர்கள் இருக்குது. இப்போ அதுலேருந்து எடுக்கிறோம். அதை எடுத்துகிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐம்பூத கோட்பாட்டை எடுக்கிறார். ஐம்பூதங்கள் சேர்ந்து தான் ஒரு உலகம் தோன்றுது. இப்போ மற்ற மெய்யியல்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடுனா, இப்போ நீங்கள் பண்டைய சமூகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எகிப்து இருக்குது, சுமேரியா இருக்குது, இப்போ அதே போல் நமக்கு இங்கே வேத நாகரிகம் சொல்கிறோம். இப்படி சீனத்தை பற்றி பேசுகிறோம்.
இப்படி இருக்கக்கூடிய எல்லா பண்டைய நாகரிகங்களும் இந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப் அல்லது உலகம் தோன்ற படைப்பு கோட்பாடு சொல்லலாம், கிரியேஷன் மித்து சொல்கிறாங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வந்து படைத்தார், அது யாராவது ஒருத்தர் படைத்தாருன்னா இருக்குது. ஆனால் தொல்காப்பியர் வந்து கொஞ்சம் மாற்றி சொல்கிறார், இந்த படைப்பு என்பது ஐம்பூதங்களுடைய சேர்க்கை தான் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஒரு வகையான அந்த ஒரு பூதவியல் கோட்பாடாக தான் நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு ஒரு கிரியேட்டர் வந்து படைக்கல, மயக்கம்னு சொல்கிறாரோ. ஆமாம், கலந்த மயக்கம். அதாவது அங்கே தான் நம்ம அந்த உறவியல்னு எடுக்கிறோம், ரிலேஷனிசம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த கலந்த மயக்கம்னு என்னத்தை சொல்கிறார் அவர்? அதாவது 5 பூதங்கள், அதாவது நிலம், நீர், தீ, வழி, விசும்பு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்ப அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ இந்த ஃபிசிக்கலாகவும் நீங்கள் சேரணும், கெமிக்கலாகவும் சேரணும், கலப்பும் மயக்கம் ரெண்டும். இந்த மாலை மயங்கிற நேரம்னா 2 ஒன்று ஊடுருவு பாருங்க. இல்லை, அது புரியுது. அந்த வார்த்தை மயக்கத்துக்கு என்ன பொருள்? அதுதான் 2 ஒன்று ஒன்றரை கலக்குது, அதாவது உறவு கொள்வது, அவ்வளோதான், ரிலேட் பண்ணுறது. அதாவது ஒன்னோட ஒன்று சேரும்போது அமால்கமேஷன் ஆகுது பாருங்க, அது அடுத்த கட்டமாக போகுது. அப்போ நீங்கள் ஒரு மயக்கம் என்றால் தெளிவற்ற நிலைன்னு ஒன்று அப்படின்ற பொருள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா. அப்படி மாலை மயங்கெல்லாம் தெளிவற்ற நிலைன்னு நம்ம எடுக்க முடியாது. அதாவது இரவும் பகலும் இணைகிற நேரம் அப்படி எடுத்துக்கலாம். அந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, சந்தித்தல் தான் அந்தி. ஓகே, வந்து சாவ மாறுது. இங்கே மயக்கம்ன்றது கூடுதல் தான், கலந்த மயக்கம் தான். மயக்கம்னா தெளிவற்ற நிலைன்னு சொல்ல முடியாது. 5 பூதங்கள் சேர்ந்து தெளிவற்ற நிலையில் போகணும்னு பொருள் எடுக்க முடியாது. இல்லை, அதெல்லாம் கேட்டேன். கலப்பது தான் வந்து கூடுதல். மயங்குதல் என்பது உறவாடுதல், உறவுறுதல் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி உறவுறுதல்னால தான் திணைங்கிறது தோற்றம் பெறுது. அப்போ முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் 3 அடுக்காக கொண்டு வர்றாரு. அதை முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கருதுறேன். அதனால் திருப்பி சொன்னேன். ஆமாம், அது வந்து ரொம்ப அடிப்படையானது, திணையில் அடிப்படையானது. அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா பொருள்னா என்ன? 5 நிறைந்த தொல்காப்பியம்னு சொல்கிறாரு. ஆமாம், முதல் பொருள்னா என்ன? முதல் பொருள் டைம் அண்ட் ஸ்பேஸ், நிலமும் பொழுதும். அது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவியல் பூர்வமாக அது பிரிக்கிறார். இப்போ நீங்கள் பழைய நூல்களை பார்த்தா கூட இவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இவராக தான் இருக்கிறார். மெட்டீரியல் காசா? ஆமாம், அதாவது இல்லை, டைம் அண்ட் ஸ்பேஸ், நிலமும் பொழுதும். இப்போ நிலமும் பொழுதும் அதான் அடிப்படை. ஆமாம், அதுதான் அடிப்படை. சரி, இப்போ நீங்கள் நம்ம வழக்கமாக பகுப்பாய்வு செய்யும்போது, சமூக பகுப்பாய்வில் சொல்லும் பொழுது வந்து இந்த பக்கம் பாலிட்டிக்ஸு, இந்த பக்கம் வந்து சோசியாலஜி, இந்த பக்கம் வந்துட்டு கல்ச்சர் அப்படி பார்க்குறோம் இல்லையா. இது ஒரு புதிய முறையில் அவர் பிரிக்கிறார். அதை ஒரு கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஒன்று எட்டர்னல் திங்ஸாக எடுத்துக்கிறார். அதாவது இப்போ நிலமும் பொழுதும் வந்து ஒரு அடிப்படையானது, மாறாதது அப்படிங்கிற ஒரு வரையறை வைக்கிறார். அவருடைய எபிஸ்டமாலஜி அது. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பொருள், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் எடுக்கிறார். அப்போ வந்து அங்கே இருக்க தெய்வம், உணவு. இப்போ நீங்கள் தெய்வம் எட்டர்னல் அப்படின்ற வார்த்தையில் அங்கே வராது. ஏன்னா எட்டர்னல்லாம் அவர் முதல் பொருள் வச்சுருப்பார். அதை அங்கே வைக்காமல் இங்கே கொண்டு வர்றார். அப்போ இது எப்படி எடுக்கணும்னா, இது எனர்ஜி சோர்ஸ் தான் எடுத்துக்கணும். தெய்வம் அப்படிங்கிறது தீ அப்படிங்கிற சொல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்டாக நான் கருதுறேன். சரி, இப்போ அதாவது முதல்ல இருக்கிறது வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். ஆமாம், அதாவது மாற்ற முடியாது. எட்டர்னல் அது வந்து பிரைமல் எலிமெண்ட் அது பிரைமல் எலிமெண்ட்னு சொல்லலாம். ஆமாம். ரெண்டாவதாக வர்றது வந்து கருப்பொருள். ஆமாம், இது அப்ஜெக்டிவ் எலிமெண்ட்ஸ், அதாவது மெட்டீரியல் மோஸ்ட்லி. அதில் தான் தெய்வத்தை வைக்கிறாரு. அப்போ தெய்வம்னா எனர்ஜி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தெய்வம்ங்கிற சொல்லுடைய வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தீ அப்படின்னு வருது. தேய்த்தல், தீயை எப்படி வருது, தேய்க்கிறதுனால தான் அது பேர் வருது அப்படின்னு பாவாணர் சொல்லுவார். அப்போ சொல்கிறார் பாவாணர் வந்து தீயினுடைய தேய்த்தல், அந்த தெய்வத்தினுடைய வேர்ச்சொல் வந்து தீன்னு சொல்கிறார். தீ அதுதான், தேய்த்தல் தான். அது வந்து அச்சத்தின் காரணமாக தான் தெய்வம் தோன்றுது. அச்சம் அல்லது நமக்கு உதவி செய்கிறாங்க, ரெண்டு பொருளில் தான் வருது தெய்வம். நல்லது. அப்போ அந்த தெய்வம் அப்படிங்கிறத, தீ என்பது ஒரு எனர்ஜி. அப்போ அந்த ஆற்றல். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பழங்குடி மக்கள்கிட்ட இல்லை, இன்னும் நம்ம தமிழகத்தில் கூட பல கிராமங்களில் கோயில் கொடை நடத்துவாங்க. கோயில் கொடைன்னு எங்கள் பகுதியில் தென் மாவட்டங்களில் உண்டு. ஆமாம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுடலை மாடன் இருக்காருன்னு வச்சிங்கன்னா, ஒரு கல்லாக தான் இருக்கும். அந்த கல்லை வந்து நல்லா எண்ணெய் தடவி ஒரு கயிறு கட்டினான்னா அருள் இறங்கிடும். அப்போ கிட்ட போக மாட்டாங்க யாரும். அப்போ என்னைக்கு கொடை முடிஞ்சு அந்த காப்பு அவுக்குறாங்களோ அப்போ போவாங்க கிட்ட. அப்போ அந்த அருள் இறங்கப்படுது. அருள்ங்கிறது எனர்ஜி தானே, அந்த ஆற்றல் இறங்கப்படுறதுனால தெய்வம். ஆனால் இறை வேறு, கடவுள் வேறு, அது அடுத்த நிலை, அது வேறு வந்துருச்சு. அப்புறம் தெய்வம் என்பது ஆமாம் எனர்ஜி, அந்த தற்காலிகமாக ஆற்றல் இறக்கப்பட்ட ஒரு வடிவம், அவ்வளோதான். ஓகே. அப்போ தெய்வம். அப்புறம் உணவுன்றது ஃபுட் ப்ரொடக்ஷன் தான். இங்கே அது வந்து கட்டாயமாக ஒரு சமூகம் வாழணும்னா அது வேணும். அப்புறம் உணவுக்கு தெய்வம், உணவே, மாமரம், மானா விலங்குகள், அதுக்கப்புறம் மரங்கள், பயிர்கள், உயிர்கள், ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். அது வந்து அப்புறம் தொழிலுக்கு வந்துடுறாரு. செய்தி,
அப்போ யாழ் பறைங்கிறது வந்து அதை கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சொல்கிறார். அது முக்கியமான பொருள். ஏன் அப்படின்னா ஒரு திணையிலையும் ஒரு வகையான தொழில் அடிப்படை நடக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் குறிஞ்சினா தொண்டகப்பறை, முல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்கோட்பறை. ஏர் தழுவுறதுக்காக, மாடு மேய்க்கிறதுக்காக, மாடை எடுத்துகிட்டு வரதுக்காக கம்யூனிகேட் பண்ணுறான். இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ண போகிறேன். அதே போல் நீங்கள் நெய்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன்கோர் மீன் பிடிக்க போகிறதுக்கு. நீங்கள் மருதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெல்லரி பறை. இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலையில் துடின்னு சொல்கிறான். இப்படி வந்து பிரிக்கிறாங்க. பறையில் 5 வகையான அந்த கம்யூனிகேஷன் மெத்தட் அது சொல்கிறார். நீங்கள் அப்ஸ்ட்ராக்டாக ஒரு குறியீடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு தகவல் தொடர்புக்கான கருவியாக வச்சுக்கலாம். அப்படி எடுத்துக்கிறேன். அப்புறம் தான் யாழ் பண் பற்றி சொல்கிறார். ஓகே. இப்படி வந்து அதை அந்த அப்ஜெக்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் தனியாக வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் மற்ற இதில் தான் புது ஒரு வடிவம் என்னென்னா அந்த உரிப்பொருள், அதுதான் எமோஷன்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அதில். அங்கே தான் அறம் இந்த இதெல்லாம் வருது நமக்கு. நீங்கள் எத்திக்ஸ் கேட்டிங்க இல்லையா, ஃபிலாசபியில் எத்திக்ஸ் இருக்குதா, எபிஸ்டமாலஜி இருக்காது. அதாவது முதல்ல மெட்டாஃபிசிக்ஸ், அப்புறம் எபிஸ்டமாலஜி, அப்புறம் எத்திக்ஸ், 3ஐயும் அழகாக கொண்டு வந்துட்டார் அதில். இப்போ இந்த அடுக்கு இருக்கும் பொழுது அதை நம்ம ஃபிலாசபின்னு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? நிச்சயமாக அதை வந்து நம்ம சொல்ல முடியும். இந்த உரிப்பொருளில் தான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. எமோஷன்ஸுன்னும் போது அங்கே இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அதை? ஆமாம். இப்போ உரிப்பொருள் அப்படிங்கிறது மெய்ப்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம், எமோஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு ரிவ்யூவாக பார்க்கலாம். அந்த உரிப்பொருள் என்ன அப்படின்னா ஒரு திணையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான மன உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்துறது தான் அதனுடைய அடையாளப்படுத்துகிறாங்க. இப்போ குறிஞ்சினா புணர்தலும் புணர்தல் நிமித்தம்னு சொல்கிறார். இப்போ புணர்தல் அப்படின்னா நம்ம ரொம்ப ராவாக எடுத்துக்கூடாது. புணர்தல் நிமித்தம், அதற்குனியான எல்லா விதமான ஏந்துகளையும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் நேரம், மாலை நேரம் அல்லது நள்ளிரவு, அந்த நள்ளிரவில் சந்திக்கக்கூடிய தலைவன் தலைவி சந்திக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் கொண்ட ஒரு உணர்வு. அப்போ அந்த உணர்வு எப்படி வருதுன்னா இந்த முதல் பொருளும் கருப்பொருளும் இணையும் போது வருது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முல்லையும் பூத்தியோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அதாவது கார்மகாலம் வந்துருச்சு, முல்லை பூத்துருச்சு, கார்காலம் வந்துடணும்னு சொல்லணும். ஆனால் என் தலைவன் வரல, ஆனால் இது வந்து கார்காலம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறா தலைவி தன்னுடைய தோழிட்ட. அப்போ என்னென்னா இது ரெண்டும் எப்படி இணைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த உணர்வுகள் என்பது இதுலேருந்து தான் வருது. அப்போ அது ஊடாடுது. இப்போ இந்த ஒரு உணர்வு நிலை தான் அடிப்படையானது. அப்போ இந்த உணர்வு நிலையினுடைய அகம்புறமாக பிரிக்கிறார். இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா தொல்காப்பியத்தில் அகத்தினை புறத்தினையும் பிரிக்கிறது. அந்த அகத்திணையில் தான் நம்ம நேரடியாக மனிதர்களுடைய எமோஷன்ஸ்லாம் வந்துடும். எது அப்படியே புறத்தில் தூக்கி போட்டிங்கன்னா அறம் வந்துடும், எத்திக்ஸ் வந்துடும். அப்போ வந்து எப்படி வந்து போருக்கு போகிறதுக்கான முறை என்ன, அப்போ எப்படியெல்லாம் அதை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அறக்கோட்பாடுகள் அடுத்த காஞ்சி திணைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். காஞ்சி திணை முழுக்க நிலையாமை பற்றி பேசுது. இப்போ நிலையாமைன்றது ஒரு சமூகம் வளர்ந்த நிலையில் அங்கே வந்துடுது. அப்போ தான் அறம். இப்போ மற்ற வடக்குலக அல்லது வேதாந்த அறத்துக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்குது. அறத்தை பற்றி இப்போ ஜைனமோ பௌத்தமோ சொல்கிற அறம் வேறு, நம்ம சொல்லக்கூடிய அறம் வேறு. ரெண்டுக்கும் அடிப்படையில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய எத்திக்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளது அது வந்து துறவு. முழுசாக வந்து உலகம் வந்து மாயானது, நம்ம அப்பால் போகணும், அது அடுத்து. ஆனால் இங்கே வாழும்போது எப்படி வாழணும், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே. இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மரம் மருந்தும் கொள்ளார் மாந்தருங்கிற. இப்போது மரத்தை கொன்று மருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது, அந்த மரம் நமக்கு வேணும். இந்த திங்கிங் எப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதே போல் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ரெண்டாவது இந்த தவம் பண்ணுறான் பார்த்தீங்களா, உரம் கட செய்யார் உயர் தவம். உடம்பை வருத்திக்கிட்டு நீ தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிக்கிறார். அடுத்தது 3வது ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா, வளம் கட பொன்னும் கொள்ளார் மன்னவர். நாட்டினுடைய இயற்கை வளங்களை அழித்து நீங்கள் வந்து கரன்சியோ வரியோ பண்ணக்கூடாது அப்படின்னு மன்னருடைய கடமையாக இருக்கணும் அப்படின்னு. இதுதான் இந்த சமூகத்தினுடைய பண்பு. இந்த பண்பு உள்ள சமூகத்தில் உன் தலைவன் உன்னை விட்டுட்டு போக மாட்டான், கட்டாயம் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி முடிக்கல. தொல்காப்பியமே 3000 வருஷம் ஒரு கணக்கு சொல்கிறீங்க. இப்போ அறம் பற்றி பேசும்போது மன்னர் எப்படி இருக்கணும், அப்புறம் காதலர்கள் பேச ஆரம்பிச்சிட்டா எப்படிப்பட்ட நாகரீகம் கொண்ட ஒரு சமுதாயமாக அது இருக்குது நமக்கு வந்து கற்பனை செய்யலாம். என்னென்னா இப்போ தொகை நூல்கள் இருக்குல்ல, தொகை நூல்களில் பிரச்சனை என்னென்னா அகத்தினை புறத்தினை அடிக்கிட்டாங்க, குரோனாலஜிக்கலாக அடுக்கலை நூல்கள். அந்த பாட்டுகளை சில பாடல் ரொம்ப பழமையானதாக இருக்கும். இப்போ நீங்கள் குறுந்தொகை பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைபல் கல்ச்சர் இருக்கும். முட்டுவேன்குள்ள அவையார் பாடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரைப் சமூகத்தில் எப்படி இருக்குதோ அது அந்த கூறுகள் இருக்கும். சிலது ரொம்ப மாடர்னாக இருக்கும். பரிபாடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிற்கால பாடல்கள் அந்த தன்மை கொண்டு தான் இருக்கும்.
அப்போ நீங்கள் இந்த எல்லாம் கலந்து தான் அவங்க தொகை நூல்களாக தொகுத்துட்டாங்க. இருக்குது. ஆமாம், அது வந்து ஒரு கம்பைலிங் தானே அது. அவங்களுக்கானதை பண்ணிட்டாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் பண்ணலை. அப்படிங்கும்போது பழம்பாட்டுகளும் இருக்கும். ஒருவேளை தொல்காப்பியத்துக்கு முந்தின பாட்டுகள் கூட நம்ம தொகை நூல்கள் இருக்கலாம். எனக்கு என்னமோ இந்த திணை அப்படின்னாலே ஈகோ ஃபிலாசபி, என்விரான்மெண்டல் ஃபிலாசபின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. இப்போ இது வரைக்கும் பேசின வரைக்கும் தொல்காப்பியம் பேசுகின்ற மெய்யியல் கோட்பாடு அது திணையின் அடிப்படையில் இருக்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் திணை என்று பேசும்பொழுது வந்து இந்த 5 திணை தான் தமிழகத்தில் இருக்குது, அது இருக்குதுன்னு பேசுகிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படிலாம் பிரித்து பார்க்க முடியாது. குறிஞ்சி தனியாகவும் முல்லை தனியாகவும் பார்க்க முடியும். இங்கே வந்து குளோபலைஸ்டு சொசைட்டி, டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு சொசைட்டி எல்லாமே கலந்தாச்சு. இப்போ எல்லாம் சொல்ல போனால் மலைகளை கூட நாங்கள் வந்து மண்ணாக மாற்றிட்டோம் அப்படின்ற நிலைமை வந்து இருப்பாது. எப்படி இப்போ அந்த திணையை வந்து திருப்பி வந்து நீங்கள் ரீடிஃபைன் பண்ணுவீங்க? அதை இப்போ திணையை நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்ம இதுவரைக்கும் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா குறிஞ்சி முல்லை மருது 5 திணைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 5 திணை அல்ல. தொல்காப்பியர் சொல்கிறதே முதல்ல 7 திணை, அதுக்கப்புறம் அகம் 7 புறம் 7 14 சொல்கிறாரு. 14 திணை சொல்கிறார். பின்னாடி வர புறப்பொருள் 2 சேர்க்குறாங்க, அடுத்தடுத்து சேர்த்துக்கிட்டே வராங்க. அடுத்து வந்து இலக்கணிகள்லாம் சேர்த்துக்கிட்டே வராங்க. கிட்டத்தட்ட 17 திணை வரைக்கும் வந்துடுது. இப்போ திணையை மட்டும் இப்போ இங்கிலீஷில் என்ன சொல்கிறீங்க? திணை அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஈகோ சிஸ்டம்ன்ற சொல்ல விட கொஞ்சம் ஆழமான சொல். ஏன்னா திணை தான் சொல்லணும், ஆங்கிலத்தை சொல்ல முடியாது. திணைமம்னு வேணால் சொல்லிக்கலாம் ஈகோவை. இப்போ அது ஈகோஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல், அது கிரேக்க சொல்ல இருந்தால் அது வந்து ஆங்கில சொல்ல உருவாக்கியிருக்காங்க. டொல்லிங் பிளேஸ்ன்னு பேர். ஐகோஸ் அப்படின்னா டொல்லிங் பிளேஸ். எக்காலஜிலாம் அப்படி தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. வாழும் இடம், அவ்வளோதான். பின்னாடி வந்தவங்க இப்போ ஹெக்கல் போன்றவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஹெக்கல் வேறு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் த என்விரான்மெண்ட், அது வந்து ஈகோ அப்படிங்கிறார். அந்த ஒரு உயிரினத்திற்கும் அந்த சூழலுக்கும் உள்ள உறவு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஈகோ. அதை பற்றியான படிப்பு ஈக்காலஜி அப்படின்னு அவர் சொல்கிறார். இதில் நம்ம திணை அப்படின்ற சொல்லுக்கு ஒரு 6 பொருள் இருக்குது. குளம், குடி, வாழுமிடம், அப்புறம் வந்து ஒழுகலாறு, இப்படியெல்லாம் ஒரு 6 பொருள் கொண்ட ஒரு ஆழமான சொல்லுது. வாழ்வியல் தத்துவம். ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி தான். அதான் அவ்வளோதான் அடிப்படை. அப்போ இந்த ஏன்னா பொதுவாக எங்களை மாதிரி ஆட்களுக்கு, என்ன மாதிரி ஆட்களுக்கு கூட இந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை 5 மார்க் பார்த்துட்டோம். 5 மார்க் கொடுப்பாங்க. ஆமாம், அப்படி தான் பழகி வந்ததுனால இந்த திணையினுடைய அடிப்படை ஆழத்தை புரிஞ்சுக்கல. அந்த புரிதல் வந்துருச்சுனாலே நீங்கள் திணை இப்போ விர்ச்சுவல் திணைன்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ இன்றைக்கி சொல்லிட்டு கேட்டிங்க இல்லையா, இப்போ வந்து இப்போ இதில் எடுக்கிறோம், படம் எடுக்கிறோம், அல்லது இன்டர்நெட்டெல்லாம் இருக்குது, அதை விர்ச்சுவல் திணைன்னு சொல்லலாம். நீங்கள் அது ஒரு திணை தான். ஓஹோ, இந்த 3 அம்சங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப டெக்னாலஜிக்கலாகவே போயிருங்க அதை. ஆமாம், இப்போ திணை, இப்போ சென்னை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நகரத்திணை. அங்கே வந்து முதல் கரு உரி இருக்கு. ஓகே, அதை நீங்கள் அதுக்கான வேர்டுக்கான மீனிங்கை வந்து ப்ராட் ஆக்கிட்டீங்க. அது எல்லாத்தையும் உள்வாங்கிக்க முடியும், அதுக்கான கூறுகள் அதில் இருக்குது. சரி, எப்படி இது வந்து ஒரு மெட்டா நெரேட்டிவ்னு வாங்க போஸ்ட் மாடர்ன்ஸில், அந்த மாதிரி கொண்டு போயிடக்கூடாதுல்ல. இன்னொன்று, ஏன்னா இப்போ வேதாந்தா பற்றி நீங்கள் நடுவில் சொன்னீங்க, ஈஷாவாஸ்யமிதம் சர்வம், ஈஷாவாஸ்யமிதம் சர்வம், ஈஷாவாஸ்யமித சர்வம். அது என்னன்னாக்கா இந்த உலகம் முதல் வந்து தெய்வம், அது தெய்வீகத்தால் சூழப்பட்டுள்ளது. தூணிலும் இருப்பார், துரும்பில் இருப்பார். ஆமாம், இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது அந்த அடிப்படையில் ஒரு அத்வைதம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா கூட எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. அத்வைதம்ன்றது அதாவது திருப்பி ஒரு பிரச்சனை இருந்தால் வேதாந்தம்னா ஒன்றும் இல்லை, அதுலேயும் 3 கோட்பாடாக இருக்குது. வேதம்ன்றது வேறு, வேதாந்தம்ன்றது வேறு. வேதாந்தத்துலேயே 3 கோட்பாடு இருக்குது. இந்திய தத்துவம் வேறு, இந்து தத்துவம் அதை மாற்றிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஸ்பெஷல் நோஷனோடு இருக்குது. இப்போ வந்து இப்படி ஒரு கருத்தாக்கம் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாம் தெய்வமயம். நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்கன்றதான். இப்போ இங்கே நம்ம மெட்டீரியல், அதாவது எந்த வகையில் வந்து திணை கோட்பாடு அதுலேருந்து வேறுபடுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நேரடிவ் வந்து யூனிவர்சலைஸ் பண்ணுறீங்க. அதாவது எல்லாம் அப்படிங்கிற யூனிவர்சலைசேஷன் இருக்கு இல்லையா, மொத்தமாக உலகத்தை முழுக்க ஒரு அப்படி பார்க்கக்கூடிய ப்ராடராக பார்க்குற முடியாது. அது இல்லாமல் திணைங்கிறது மைக்ரோ இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும்போது எல்லாமும் அது உள்ள அடங்குதோன்னு எனக்கு பயம் வரலாம் அந்த கேள்வி. இல்லை, இது என்னென்னா திணை அப்படிங்கிறது இன்னும் அப்போ எளிமையாக சொல்லணும்னா, நம்ம எல்லாத்தையுமே ஒரு பொதுத்தன்மைக்குள்ளே கொண்டு போகாமல் குறிப்புத்தன்மைக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் திணையில் வரும். பொதுத்தன்மை ஆக்கிட்டிங்கன்னா, ரொம்ப பொதுவாக ஆக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இது வராது. நீங்கள் சொல்கிற அந்த சர்வமயம் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட பொதுத்தன்மைக்கானதாக இருக்குது. இப்போ பொதுத்தன்மையாக மாற்றுவது கிரேக்க ஃபிலாசபியில் நிறையா நடக்கும். எல்லாத்தையுமே பொதுவாக மாற்றுவது.
ஆனால் நம்ம திணை வந்து குறிப்பாக அதை வந்து லோக்கலாக என்ன அங்கே பெய்யக்கூடிய மழை அங்கே கூடிய வெப்பம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தத்துவ கோட்பாடானது திணை கட்டமைக்கப்படுது. அதான் அப்போ எத்திக்ஸ் மாறுமா? எதில்? ஒவ்வொரு இடத்துக்கும் நிச்சயமாக மாறும்ல. ஒரு மண்ணுக்கான எத்திக்ஸ் மாறும்ல. அப்போ அந்த 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 அறம் என்பது வாழ்வியலோடு சேர்ந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பொருந்தாது. ஓ, அப்போ மைக்ரோ நேரட்டிவ்ஸ். ஆனால் இப்போ இன்னொரு சிக்கல் வருது. சமணம் வந்து பேசுகிறாங்க அநேகாண்டவாதம், சிங்கிள் ரியாலிட்டி இல்லை. அப்போ சமணத்தினுடைய தத்துவ கோட்பாடும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அவங்களும் வந்து இந்த மாதிரி 4 பூதங்கள் நினைக்கிறேன். அது அவங்க 4 தான் எடுத்துக்கிறாங்க. 5 ஆகாசம் சொல்லக்கூடிய பூதங்கள் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த பேட்டர்லேயே அவங்களும் வராங்க. எப்படி வேறுபடுத்துவீங்க? இப்போ அதுக்கு ஒரு பட்டியல் இருக்குதுல்ல. எப்படி ஜைனம் அப்படின்னு இவர் நெடுஞ்செழியன் நான் சொல்லுவார், சமணம் சொல்லாத அப்படிம்பாரு. ஜைனம் வேறு, சமணம் வேறு. சமணங்கிறது பொது சொல்லு. இப்போ வந்து அதில் வந்து அருகர்கள் இருப்பாங்க, மற்ற வேறு செக்டரில் ஆசிவர்கள் இருக்காங்க. அவெல்லாம் சேர்ந்து தான் சமணம் அப்படிங்கிற சொல். ஏன்னா சமணங்கிற சொல்லே திருக்குறள் வரைக்கும் இல்லை நம்ம தமிழ் இலக்கியத்தில். அது சொல்லே இல்லை, வேறு இதெல்லாம் பயன்பட்டுருக்கு. பின்னாடி மணிமேகலைக்கு பிறகு தான் சமணங்கிற சொல்லே வந்து நம்ம இலக்கியத்துக்குள்ளே நுழையுது. மயிலையார் கூட அவர் பேரறிஞர் தான். அவரை கூட அவர் சொல்லக்கூடிய எல்லா எடுத்துக்காட்டுகளையுமே சங்க இலக்கியத்திலேருந்து சார்ந்து காட்டவே இல்லை. அவர் முழுக்க பின்னாடி தான் காட்டுறாரு. சமணர்கள் வந்து நீங்கள் ஜெயின் அதை பார்க்குறதுனா கூட ஒரு மாதிரி விவாதம் நிறைய வருது. ஏன் ஜெயின் சமணம் ஒன்று தானே அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்படி இல்லைன்னு சூளாமணி நிகழ்ந்தில் ஒரு நூற்பா இருக்குது. சமணர்கள் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அவங்க நூலில்? அதாவது அதில் வந்து 2-3 செக்டர் இருக்காங்க. ஆசிவர்கள் இருக்காங்க, அருகர்கள் இருக்கிறாங்க, நிகண்டவாதிகள் இருக்காங்க அப்படின்னு பிரிக்கிறாங்க. கொஞ்சம் 2-3 பிரிவு இருக்காங்க. அந்த நூற்பா எடுத்து காட்டுறவங்களுக்கு ஓகே உள்ள இருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பொதுவாக நம்ம எதுக்கு என்னென்னா சமணர்கள்ன்ற சொல்லாடலுக்காக நான் சொல்ல வந்தேன். சரி, புரியுது. அது வச்சுக்கலாம். அப்படியே எடுத்துக்கிட்டா கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயினிசம் வச்சுக்கலாம். சமண பௌத்த அநேகாண்டவாதமும் இதுவும் ஒன்றுதானா அப்படின்னு நம்ம ஏதாவது இதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. என்ன அப்படின்னா பிரித்து பார்க்குறது இல்லையா? அது வந்து துண்டு துண்டாக பார்க்குறது. டைவர்சிட்டிக்கும் இந்த டிஃபரன்ஷியேஷனுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. இப்போ டைவர்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 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 இடத்துல இப்போ எடுத்துக்கிட்டால் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஒரு தோப்பு இருக்குது, ஒரு காடு இருக்குது. ஒரு தோப்பு அப்படிங்கும்போது ஒரே மரங்களாக இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிடுவோம். ஆனால் அதில் டைவர்சிட்டி கிடையாது. ஆனால் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய மரங்கள், பல்வேறு தன்மைகள் இருக்கும். அது சஸ்டெயின் ஆகும். சரி, நீங்கள் தோப்பை நீங்கள் பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த உள்ள உறவு இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப், அதுதான் திணைக்கும் மற்ற தத்துவங்களுக்குள்ள வேறுபாடு. அந்த உறவாடலுக்கு ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அநேகத்தை நீங்கள் துண்டு விடக்கூடாது. அநேகம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு ஆக்கிட்டிங்கன்னா அது வந்து தனித்தன்மையாக போயிடுது. ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒரு உறவு கொள்ளுது பார்த்தீங்களா? இல்லை, அவங்க ஒரு கனெக்டிங் ரியாலிட்டி இதில் தான் கடவுளை கொண்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஜம்பிங் டு அதர் ஒரு யூனிவர்சல் எனர்ஜிக்கு போயிடுறாங்க. திணையில் வந்து அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், திணை வந்து மண்ணோடு சேர்ந்தது. அந்த மண், நிலம், பொழுது அதோட இணைஞ்ச ஒன்று. அதான் திணை கோட்பாடு என்றாலே தொல்காப்பியம் நிலமும் பொழுது. நிலம் புரிகிறது, பொழுது டைம். வாட் இஸ் டைம்? இப்போ பொழுது அப்படிங்கிறது காலம், பொழுது, பல சொற்கள் இருக்குது. இப்போ பொழுது அப்படின்னா தொல்காப்பியர் வந்து சிறு பொழுது பெரும்பொழுது 2ஆக பிரிச்சுக்கிறாரு. அது எப்படி பிரிக்கிறாருன்னா, சிறு பொழுது அப்படிங்கிறது பூமி தன்னைத்தானே சுற்று வைத்து கொண்டு சிறு பொழுதுன்றார். அதில் வந்து ஒரு காலத்தை 6ஆக பிரிச்சிடறாரு. பெரும்பொழுதுங்கிறது பருவங்கள், சீசன். அது வந்து சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய அந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை பருவங்கள்னு சொல்லிடுறாரு. அப்போ அதெல்லாம் இளவேனில், முதுவேனில், கார்கூதிர் அப்படின்னா 6 பிரிச்சுக்கிறார். ரொம்ப 6 இருக்கும், ரொம்ப நுட்பமாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் பிரிச்சுக்கிறார். இதில் பொழுதை பற்றி, அதாவது டைமை பற்றி பேசக்கூடிய ஒரு தத்துவ பின்குணங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மாயைன்றவர். நேற்று இருந்தால் இன்றைக்கி இல்லை. ஆற்றுல குளிக்கிறீங்கன்னா நேரத்தில் குளித்தாரு, இப்போ இல்லை, அந்த ஒன்றுமே இல்லாமல் இல்லூஷன் சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் இப்போ ஜைனத்தில் எடுத்திங்கன்னா சக்கரம் சுற்றிக்கிட்டே வருதும்பாங்க, அது கால சக்கரம். வேதாந்த மரபுலையும் சக்கரம் தான். ஆனால் இவர் பாருங்கள், 2 நிகழ்வுகளுக்கு இடைப்பட்டதான் காலம்ங்கிறார். 2 ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இடைப்பட்ட அதை தான் காலம்ங்கிறார். வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் கேண்ட் வந்து இன்னர் இன்ட்யூஷன், ஆனால் இவர் வந்து ஃபிசிக்கலாக அதையும் டிஃபைன். ஆமாம், அதுதான் மண்ணிலேருந்து இங்கேருந்து வருதுன்னு சொல்கிறேன். இப்போ திணையினுடைய கூறுகள் எல்லாத்தையும் எடுத்தாலுமே ரொம்ப பிரமிப்பை கொடுக்கறது உங்கள் இந்த விளக்கங்கள். 2 நிகழ்வுக்கு இடைப்பட்டது தான் அது சொல்கிறேன். அதுவும் நூலில் சொல்லியிருக்கோம். அதனால் இப்போ காலம்ங்கிறத அவருடைய பார்வை, தொல்காப்பியர் பார்வை ரொம்ப அறிவியல் பூர்வமாக இருக்கின்றது தான் உண்மை.
அடுத்த கட்டமாக நான் பார்க்குறேன் எதிர்கால அறம் பற்றிலாம் பேசுறீங்க. ஆமாம், ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் ஒன்று கொடுக்குறீங்க, ஆன்ம நேயம் கொடுக்குறீங்க. அது கிட்டத்தட்ட வள்ளலாருடைய கருத்துக்களை வந்து எடுத்து இந்த புத்தகத்தில் கொண்டு வந்து கடைசியில் அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதுதான் இப்போ நீங்கள் இப்போ திணையினுடைய ஒரு முக்கியமான கூறு என்னென்னா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குல்ல, ஆன்மநேயம். அந்த ஆன்மம் என்பது வெறுமையாக வரட்டு மெட்டீரியலிசமாக இருக்காது. இப்போ நீங்கள் அது கூட இப்போ எடுத்துக்காட்டால் ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க, பெற்றோர்களை மறிக்க இப்போ தென்புலத்தார் வணக்கம்லாம் சொல்ல முடியாது. அதுபோல் நமக்காக இந்த சமூகத்துக்கு கொடுத்த சமூகத்துக்கு பாடுபட்டவங்கள மரியாதை செலுத்துறதுக்கு பாருங்கள், மதிப்பாக பார்க்குறதுக்கு இல்லையா, அந்த பார்வை வந்து மண் மேலேயும் அந்த தண்ணீர் மேலே இருந்தது. ஞாயிறு போற்றுதும்னு சொல்கிறதும், மழையோயேன்னு சொல்லிட்டு அந்த தலைவி பேசுகிறதும், இந்த தன்மைகளெல்லாம் கொண்ட ஒரு சமூகம் தான் நமக்கு சமூகம். இதுக்கு என்ன காரணம்னா, இதை இன்னும் வெப்பமண்டல நெறியல்னு சொல்லலாம். அதாவது ட்ரோபிக்கல் ரீஜன்ஸுடைய பிரின்சிபல்னு சொல்லலாம். இதை என்ன அப்படின்னா, நீங்கள் மற்ற வடக்கு இருக்கக்கூடிய சமூகங்கள் என்னென்னா, இயற்கைக்கும் அவங்களுக்குள்ள உறவு வேறு மாதிரி, நமக்குள்ள உறவு வேறு மாதிரி. இந்த ட்ரோபிக்கல் ரீஜனில் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்பது எடுத்துக்காட்டால் 24 மணி நேரம் ஒரு நாளுக்கு வந்து 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, கிட்டத்தட்ட நமக்கு வந்து சாதகமாக இருக்குது. அது நல்ல மழை, நிறையா காடுகள், அப்போ இயற்கை வந்து நமக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் அதே வந்து நார்வே, ஸ்வீடன் அந்த மாதிரி வடக்கு போக போக பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம்ங்கிறது அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. நீண்ட இரவு, நீண்ட பகல், போராடணும் இயற்கையோட. அவங்க இயல்பாகவே வந்து இயற்கையை எதிர்க்கக்கூடிய தன்மை இயல்பாக வந்துடும் அவங்களுடைய பார்வையில். இப்போ நமக்கு வந்து இயற்கை நேயமான உறவு, இதுதான் ரெண்டுக்குள்ள. இப்போ ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் அவங்க, நாம் வந்து நேச்சுரல் சென்ட்ரிசம் அல்லது ஈகோ சென்ட்ரிசம். இப்போ இதில் இருந்து தான் அந்த திணையினுடைய நெய்யலுடைய அந்த தொடக்கம், அந்த ஆண்டாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பழங்குடிகள் பூராமே, நீங்கள் ஆப்பிரிக்க பழங்குடிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, தென் அமெரிக்க பழங்குடிகள் எடுத்தாலும் சரி. இப்போ நான் அந்த புத்தகத்தில் கூட 2 கவிதை போட்டேன். ஒன்று யாதும் ஊரே யாவரும் கேள்வி போட்டுப்போம், அங்கே வந்து சிந்திக்கிறாங்க. இப்போ வசுதேவ குடும்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அது எல்லா சமூகத்துலேயும் அந்த பார்வை இருக்கும். யாருக்கு இருக்கும்னா பெரும்பாலும் அந்த ட்ராபிக்கலாக இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். அதை விட்டு தள்ள அவங்களுக்கு வந்து ரெயின் கோயவே, கரெக்ட், மழை போட்டுரும். இந்த ரெண்டுக்கும் நமக்கு உள்ள அடிப்படை வேறுபாடு. அப்போ அப்படி வரும்போது இந்த ஆன்மீகம்ன்றது அதுதான் நீங்கள் சொல்ல வந்தீங்களா, ஆன்மீகம் நிலம் தீர்மானிக்கிறது, நிலம் ஆன்மீகத்தை. ஆமாம், பொருள், அந்த நிலம், பொழுது, இந்த சீசன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து மழை வரணும், அப்போ குறிப்பிட்ட காலத்தில் வரணும். இதை கூட தொல்காப்பியம் தொடராதா? ஆமாம், நிச்சயமாக. சிறு பொழுது பெரும்பொழுதுன்னு பிரிக்கிறாரு. இப்போ பாருங்கள், ஒரு பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டால் இரவும் பகலும் சிறு பொழுது, சூரியனை சுற்றி வந்தால் பெரும்பொழுது. அது என்ன பாருங்கள், அறிவியல் பார்வை பாருங்கள், 2 அழகாக பிரிச்சிடுறாரு. பிரிச்சுட்டு இன்னொன்று என்ன செய்கிறாருன்னா, அந்த ரிதம் அண்ட் பேட்டர்ன் இருக்குதுல்ல, அது வந்து ஒரு முக்கியமானது. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ரிதத்துலேயும் ஒரு பேட்டர்ன்லேயும், எங்கள் பேட்டர்னுங்கிறது பெரும்பாலும் நிலத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும், ரிதம்ங்கிறது பருவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். அந்த ரெண்டையுமே வந்து இதில் வந்து சொல்லிட்டே போகிறார். இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் விளக்கியிருக்கீங்க இல்லையா? சொல்லியிருக்கேன். இப்போது எனக்கு இந்த ஈக்காலஜி, டீப் ஈக்காலஜின்னு சொல்கிறாங்க. 2 விஷயம் பேசணும். அதான் ஒன்று வந்து டீப் ஈக்காலஜி, இன்னொன்று நம்ம மார்க்சிய பாணியில் டயலெக்டிக்ஸ். முதல்ல டயலெக்டிக்ஸ் எடுக்கிறோம். ஆனால் இதில் இயங்கியல் தான் வந்து அடிப்படைன்னு ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் எல்லாருமே கருதுகிறோம் அப்படி சொல்லுவேன். இதில் என்ன இயங்கியல் இருக்குது? அதான் இப்போ வந்து நீங்கள் டயலெக்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயங்கியல் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பில் கூட எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. டயலாக்ல தான் டயலெக்டிக்ஸ் வருது. டைனமிக்ஸுக்கும் டயலெக்டிக்ஸுக்கும் நம்ம ஒரே சொல் பயன்படுத்திக்கிறோம். இப்போ அது ஒரு சிரமம் இருக்குது. இப்போ புரிதலில் சிரமம் இருக்குது. இயங்கியெல்லாம் நீங்கள் என்ன புரிதல் நம்ம வழக்கமாக எடுத்துக்கிறோம்னா, ஒன்று போய் வந்து உன்னோட வந்து ஊடாடி வர்றது இயங்கியல்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே டயலெக்டிக்ஸில் அது தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் அப்படிங்கிறது தான் டயலாக், ஹெக்கல் போன்றவங்க சொல்லக்கூடியது. இப்போ இதில் நீங்கள் அந்த பொருளை கேட்குறீங்களா, இந்த இயங்கியல் தன்மைன்றதை இந்த டயலெக்டிக்கல் அந்த பொருளை கேட்குறீங்களா, அல்லது வந்து டைனமிக்ஸ்ன்ற பொருளை கேட்குறீங்களா? 2 தன்மை இருக்குது இதில். இல்லை, அதான் இயங்கியல்ன்றது பொதுவாக நமக்கு என்ன புரிதல் இருக்குன்னாக்க, ஒரு தீசிஸ், ஆன்டிதீசிஸ், முரண்பாடுகள், அது முரண்பாடு மூலம் வரக்கூடிய சிந்தசிஸ், ஒரு பொருள் உருவாக்கும், ஒரு கருத்து, அதுக்கு எதிர்கருத்து, அதுக்கப்புறம் ஒரு பொது அது அதே அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வைக்கும் பொழுது இது ஒரு பேட்டர்ன். இப்போ இந்த ஒரு பேட்டர்னை நம்ம இங்கே திணையில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஹார்மோனிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டயலெக்டிக்ஸ்னு சொல்கிறீங்களோ, இதை ஹார்மோனிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு சொல் பயன்படுத்தலாம். இப்போ எப்படின்னா, முரண்பாடு என்ன சொல்லுவீங்க?
இதை வந்து இயைபியல்னு சொல்லுவோம். இயைவு இயைவு. ஆமாம், முரண்பாடு இல்லை, இயைவு. சரி சரி. உடன்பாட்டு தன்மை கொண்டது அது. உடன்பாடு எப்படி உடன்பாட்டு தன்மையால் ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, இப்போ ஒரு விதை எடுத்துக்கிறீங்க, அந்த விதை மண்ணில் விழுது, அந்த விதை வளர்வதற்கு கொஞ்சம் தண்ணி உதவி செய்யுது, கொஞ்சம் வெளிச்சம் உதவி செய்யுது, கொஞ்சம் நுண்ணுயிர்கள் வேலை செய்யுது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக ஒரு இயைந்து ஒன்று உருவாகுது இல்லையா, ஒரு மாற்றம் வருது இல்லையா. இதை நம்ம இயல்புன்னு சொல்லலாம். சமூகத்தில் எப்படி டைலக்டிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் எடுக்குதோ, அதுபோல் ஹார்மோனிஸ்டிக்ஸும் முக்கியமான ரோல் எடுக்குது. இப்போ இதை சொல்கிறேன். அதே போல் நம்ம நீங்கள் முதல்ல கேட்டீங்க பார்த்தீங்களா, அது மெட்டீரியலிசம் சொல்லி, அதாவது நம்ம பொதுவாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் முரண்பாடு இயங்கியல். நீங்கள் உடன்பாடு இயங்கியல், இயற்பியல்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் உள்ள சின்ன வேறுபாடு இருக்குது. அதாவது இதுவும் மாற்றத்தை கொண்டு வருது, அதுவும் மாற்றத்தை கொண்டு வருது. இப்போ நீங்கள் சமூகத்தில் நீங்கள் சோசியாலஜி அப்ளை பண்ணுறீங்கன்னு வைங்க. இதை இப்போ வந்து நிறையா பேர் கூட்டாக சேர்ந்து ஒன்றுபட்டு ஒரு மாற்றத்துக்கு கொண்டு போகலாம். இப்போ வர்க்க போராட்டம் அப்படின்னு எடுக்கிறோம் இல்லையா, வர்க்க போராட்டத்தில் நீங்கள் இங்கே எடுத்து இது அப்ளை பண்ணிங்கன்னா, வர்க்கத்தில் கூடிய நல்ல பொருள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்கள ஒன்றிணைச்சி எடுத்துகிட்டு போகலாம். சமூகவியலையும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம், இந்த தியரியை. அதுக்கு தான் இந்த சொல்ல வந்தேன், இந்த ஹார்மோனிஸ்டிக் அப்படிங்கிற சாதி பிரச்சனைகளையும் அப்படி தான் கொண்டு வரீங்க. ஆமாம், எல்லாத்துலேயுமே நீங்கள் உடன்பாடுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து அதில் வேலை செய்யும்போது கொஞ்சம் நீடித்த வெற்றியை அடைய முடியும். இப்போ நீங்கள் எப்பயுமே இது வந்து காந்தி கிட்டத்தட்ட இந்த தத்துவத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட காந்தியுடைய பார்வை இது கிட்டத்தட்ட அப்படி இருக்குது. குமரப்பா காந்தி இவங்களோட பார்வையெல்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆனால் சமூக இயக்கத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே இருக்கிற பொது உடைமை இயக்கங்களே கிட்டத்தட்ட அப்படி ஒரு பார்வைக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்போ நடைமுறை சார்ந்தும் அப்படி தான் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வந்து ஒரு குளோபலாக இது பண்ண முடியுமா, அப்ளை பண்ண முடியுமா? ஆமாம், நீங்கள் இப்போ எந்த ஒரு சமூகத்துக்கும் இந்த இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹார்மோனிஸ்டிக் ரிலேஷனிசம் அப்படிங்கிற அந்த கோட்பாடை நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் கொண்டு போய் அப்ளை பண்ணி பார்க்கலாம், செஞ்சு பார்க்கலாம். அப்போ தான் போர் இல்லாமல் இருக்க முடியும். போர் இருக்க முடியாது, மனிதர்களை வேற்றுமை இருக்க முடியாது, ஒருத்தர் ஏற்றத்தாழ்வு இருக்காது. இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு சமூகம் வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, மற்ற உயிரினங்கள் கூட. நீங்கள் வந்து அதான் உயிர்மை நேயம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, உயிர்மை நேயம். அதான் அந்த நேய கோட்பாடு, நேயம்ன்றது தான் ஹார்மோனி. அதான் உயிர்மை நேயம்ன்றது மனிதர்கள் நேயம்ன்றது வந்து நீங்கள் வள்ளலார கோட்பாடு எழுதியிருக்கிறீங்க. ஆனால் வள்ளலார் வந்து அந்த உயிர்மை அப்படின்ற வார்த்தையில் வந்து அவருடைய அர்த்தம் வந்து ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சொல்லி. அதான் நீங்கள் சொன்னீங்க டீப் எக்காலஜி. இப்போ டீப் எக்காலஜி வந்து 1975 ஆர்னி நாஸ் அப்படிங்கிறது தான் நார்மேல அதை வந்து எடுத்து பேசுகிறாரு. அது ஈகோ ஃபிலாசபி எல்லாம் வருது. இப்போ இந்த ஆர்னி நாஸ் பேசுகிற காலத்துக்கு முன்பாகவே வள்ளலார் வந்து ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுகிறார். ஜீவகாருண்யம், உயிர்மை நேயம், உயிர் இரக்கம் அப்படின்லாம் நிறையா பேசுகிறார். இப்போ அவருடைய பார்வை என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை மற்ற உயிரினங்கள் மேலும் நீ வந்து இப்போ ஹியூமானிட்டின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ ஹியூமானிட்டி அப்படிங்கிறது மனித நேயம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மேற்கத்திய சமூகத்திலேருந்து வந்த ஒரு கருத்தியல்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அதை விட தாண்டி ஒரு பார்வை தேவைப்படுது. ஏன் அப்படின்னா நிறையா ஸ்பீசிஸ் காணாமல் போயிட்டுருக்கு உலகத்தில். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் மனிதன் சமூகம் வந்து ஒரு 50 ஆண்டுகளில் எவ்வளோ மடங்கு பெருகிருக்கு. அதே வந்து புலிகள் எண்ணிக்கையோ யானைகளுடைய எண்ணிக்கையோ எவ்வளோ மடங்கு பெருகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தெரியாத எத்தனையோ உயிரினங்கள் உலகத்தை விட்டு போயிடுச்சு. அப்போ எக்காலஜிக்கல் ஜஸ்டிஸ் எப்படி சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறோமோ, அப்போ எக்காலஜிக்கல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய இடத்துல சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் பேசக்கூடியவங்க தான் அந்த டீப் எக்காலஜிஸ்ட்டு. அதில் வள்ளலாரும் ஒருத்தராக இருக்கார். இல்லை, வள்ளலார் வந்து அது இறந்து விடுமோ அழிந்து விடுமோன்ற கருத்தில் அந்த மாதிரி கருத்துக்கு பயன்படுகிறது. அவர் பேசுவது வந்து இந்த உயிர்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்குது, சப்ஜெக்டிவ். ஆமாம், அதான் ரிலேட்டிவ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகிறாரு. அப்படி ஏதாவது ஆன்மீக லெவல் பற்றி ஏதாவது குறிப்பு இருக்குது? அதான் இப்போ ஆன்மீகம் அப்படின்னு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களை பொறுத்த இருக்கு. ஆன்மீகத்தை இல்லை, வள்ளலார் சொன்ன விஷயத்த சொல்ல. ஆமாம், வள்ளலாருடைய பார்வை. நான் இதே வள்ளலார் இதில் வெட்ட வெளி அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் வள்ளலாரை எந்த அளவில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வள்ளலாருடைய பார்வை வந்து உயிர்கள் மீது மற்ற உயிர்கள் மீதும் நீ வந்து நீங்கள் மனித நேயம் மாதிரி பேசுகிறீங்க. ஒரு மிருக நேயம், விலங்கு நேயம், அது இல்லை நான் சொல்கிறது. அதையும் தாண்டி புனிதமானது. முக்கியமான பொருள் என்னென்னா, நீங்கள் மனிதர்கள் வாழணும்னாலே அது இருக்கணும். இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், அந்த புனிதம் சொல்ல வரீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய திணை கோட்பாட்டில் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வார்த்தையை பயன்படுத்துவோமானால் எல்லா உயிர்களும் சமமாகவே இருக்கின்றன என்ற உணர்வை பெறுகின்ற ஒரு தளம். ஆமாம், அதுக்கு ஸ்கோப் இருக்கா? அதுக்கு இடம் சிஸ்டம் தான். இப்போ
ஒரு ஒரு வழக்கமான ஒரு அப்ரோச்சில் ஈகோ சிஸ்டம் அப்ரோச்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ சிஸ்டமிக் தியரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒரு உயிரினத்துக்கும் ஒரு ரெலவன்ஸ் இருக்குது. நீங்கள் அது ஒன்றுக்கு அந்த ரெலவன்ஸை நீங்கள் அப்ரோட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ எடுத்துக்காட்டால் தேனீக்கள்னு வச்சுக்கலாம். தேனீக்களை இந்த உலகத்துலேருந்து அப்புறப்படுத்திட்டோம், தேவையில்லை அப்படின்னு அப்புறப்படுத்தி. நீங்கள் பேலன்ஸ் பற்றி பேசுகிறீங்க. பேலன்ஸ் இல்லை, அந்த ரெலவன்ஸு ஒன்றோட ஒன்று. அதை எடுத்துட்டா இது எடுத்துட்டா அது புத்திசத்தில் வருது. ஆமாம், ஒன்றும் இல்லைன்னா சமீப கால புத்திசத்தில் அது ஒன்றோட ஒன்று இது இதெல்லாமே இது இணைந்திருக்கதோ இல்லையோ வேறு லெவலில் நாங்கள் ஆன்மாவை சந்திச்சுக்கிறோம். அதுக்கான இடம் திணையில் இல்லை. அதுதான் நான் சொல்றேன். நீங்க மேட்டர்ல இருந்து தான் எவால்வ் ஆகுது. ஆமா ஆமா ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆமா ஆமா இங்க வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவ்வளவுதான், அப்படிதான் நீங்க எடுத்துக்கவே ஒழிய நீங்க அங்க இருந்து வர்ற கூறுகள் இல்ல. நான் பார்த்த அதுதான் இல்லை. நான் பார்த்த முழுக்க மண்ணில இருந்து தான் தொடங்குது. தொட்டறிவு தான் அது. இதுல இருந்து தான். ஏனென்றால் நேற்று என் கூட ஒரு நண்பர் பேசினார், தொல்காப்பியத்திலிருந்து கோட் பண்ணி. அவர் வந்து இதெல்லாம் வந்து தெய்வீகத்திலிருந்து வந்தது தான், நிறைய விஷயம் இருக்கு அங்கிருந்து வரல அப்படின்னு. அதுல வந்து அடிப்படை. ஓகே ஓகே. திணையினுடைய அடிப்படை என்பது மண்ணில் இருந்தும் இதுல இருந்து தான் மேலே போகுது. அப்போ இதனுடைய அறம் என்பது கூட மண் சார்ந்தது தான். அதனால மைக்ரோவாக தான் இருக்குது. அப்போ இந்த அறிவியல், இப்போ வெர்ச்சுவல் சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இது சொல்கிறோம், டெக்னாலஜி, இது எல்லாம் வந்து ஏற்புடையதாக இருக்கிறது. ஆமாம், இது அக்செப்ட் பண்ணுது. இது அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, இந்த ஐந்திணைகளே சொல்லிட்டாங்களா, அவங்க பாலைவனத்தில் இருக்க பாலைவனம் இங்கே எப்படி வாழணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்கானது கிடையாது. இது டைனமிக் தான். இது இயங்கிட்டே இருக்கு. அதனால திணை மயக்கம் சொல்றாரு. ஒன்று ஊழல் மாத்திக்கிட்டே இருக்கும்ல. அதுதாங்க இப்போ அந்த அர்த்தம் புரிஞ்சு போச்சு. ஆமாம், அது ஒரு டைனமிக்ஸ். ஆமாம், அது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. டைனமிக்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஆமாம், அதுதான் அந்த இயங்கியல்னு சொல்றது. இப்போ அதில் ஒரு சாப்டர் இயங்கியல் இருக்குது நம்மகிட்ட, இதில் எழுதியிருக்கேன். ஆமாம் ஆமாம், அல்ல ரொம்ப ரொம்ப இது இன்னும் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி. இந்த ஐந்திரம் பற்றி பேசுகிறீங்க. ஆமாம் ஆமாம், அது என்ன ஐந்திரத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, 5 பூதங்களுடைய தன்மைகளை தெரிந்து கொண்ட ஒரு அறிஞர் தொல்காப்பியர். அப்படி தான் 5 இடங்கள் தான். ஏன்னா பல இடங்களில் இந்த 5 பூதங்கள் பற்றி தான் நமக்கு தமிழில் வருது. இப்போ ஜைனத்திலேயோ பௌத்தத்திலேயோ அவங்க எல்லாமே வந்து 4 பூதங்கள் தான் பேசுகிறாங்க, 5 ஒத்துக்கிறது இல்லை. இப்போது அதில் கூட பார்த்தீங்கன்னா உலகாயுதவாதிகளும் பூதவாதிகளும் வேறுபடுறாங்க. பூவேசா அதை பற்றி எழுதியிருக்காரு. பூதவாதிகள் வேறு, உலகாயுதவாதிகள் வேறு. அப்படின்னு மணிமேகலையும் குறிப்பு இருக்குது. அப்போ இந்த பூதவாதிகள் 5 ஏற்றுக்கிறான், உலகாயுதிகள் 4 ஏற்றுக்கிறான். இப்படி வந்து வேறுபாடு தன்மை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 5 பூதங்கள் பற்றியான அறிவை பெற்ற ஒருவர் தான் வந்து தொல்காப்பியர். அவங்க ஏற்றுக்கொள்ளாத பூதம் எது? 5வது பூதம் விசும்பு, அந்த ஆகாசம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஏற்றுக்கிறது. இவங்க அதை ஏற்றுக்கிறது. அதுதாங்க வெட்டவெளி அப்படின்னு அதுக்கு எப்படி மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்னங்க 5 இடம் ஒத்துக்கிட்டீங்க, 5வது திறத்தை வந்து நீங்கள் ஸ்பேஸ் தானே அது. நீங்கள் ஸ்பேஸ் 2 பொருள் இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கு இல்லையா, அதுதான் தீர்மானிக்குது பொருளவே. சரி, அதுதான் முக்கியமானது. நீங்கள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது ஃபிசிக்கலாக ஸ்பேஸ் சொல்கிறீங்க. அதுதான் அது உள்ள வேறு டைமென்ஷனில் போகிறதா, அது அடுத்த இடம் போயிடும், அவங்க மாறிடுவாங்க. நம்ம இதெல்லாம் திணையிலும் தாவிடுவாங்க. சரி, 5 தினம் மட்டும் தான் இருக்கா, இல்லை வேறு திறங்கள் 8 இருக்கா? 5 தான் அவர் சொல்கிறார். 5 திறம் தொல்காப்பியம் தான் சொல்கிறாரு. அப்போ 5 பற்றி தான் தொல்காப்பியம் சொல்கிறாரு. தீ வழி விசும்பு 5ம் கலந்த மயக்கம் தான் சொல்கிறாரு. புறநானூற்றுலையுமே மண் திணிந்த நிலம்னு சொல்லிட்டு பாடல் இருக்குது. அது அந்த தான் சொல்லுது. அருமை சார். இப்போ உலகத்தினுடைய வருங்காலத்திற்கான வழிகாட்டுதலாக இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆமாம், இப்போ திணை அப்படிங்கிறதுக்கான ஒரு மைக்ரோ யூனிட்னு வச்சுக்கிட்டோம்னா, திணை என்பது எல்லா விதமான கூறுகளையும் உள்ளடக்கி ஒரு வாழ்வியலை கொண்டாடும். நீங்கள் வெறும் எக்கனாமிக்ஸ் மட்டும் ஜிடிபியை விட்டு அளக்கக்கூடாது. அப்போ அளக்கக்கூடிய அளவீடுகள் மாறணும். இப்போ அளவீடுகள், குறியீடுகள், பேராமீட்டர்ஸ் எல்லாம் மாறணும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா, ஜென்ரல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறியீடை வச்சு நீங்கள் சமூகத்தை அளக்கலாம். அங்கே வருமானம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். இதோட ஜிடிபி அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து அங்கே வந்து சோசியல் இண்டிகேட்டர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். அப்போ இதுக்கு புதிய குறியீடுகள் தேவைப்படுது, புதிய பேராமீட்டர்ஸ் மதிப்பீடுகள் தேவைப்படுது. அப்போ அந்த திணை சமூகம் எப்படி இருக்குன்னா, மண்ணோட எப்படி நீ வாழ்கிற, உன்னுடைய தண்ணீரோட எப்படி வாழ்கிற, அதை எப்படி வந்து இன்டகிரேட்டடாக இணைச்சிக்கிற, எப்படி வந்து சக மனிதனோட வாழ்கிற, எப்படி வந்து ஒரு எமோஷனலாக வந்து நீ வந்து மற்ற மேலே திணிக்காமல் இருக்கிற, இதெல்லாம் சேர்ந்த அதை நம்ம 4 அடுக்குகளாக சொல்கிறோம். ஒன்று வந்து அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த உறவாண்மைன்னு சொல்லக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு, 2வது டைவர்சிட்டி பன்மயம், 3வது நேயம் உயிர்ம நேயம், 4வது தற்சார்பு. இந்த 5 தூண்களால் நம்ம வந்து திணையை தூக்கி நிப்பாட்டணும்னு வச்சுங்களேன். அப்போ அந்த முதல்ல சொல்லக்கூடிய உறவாண்மைன்றது ஏற்கனவே நம்ம விளக்கப்பட்டது. 2வது சொல்லக்கூடிய நேயம் உயிர்ம நேயம் மனித நேயம், அந்த நேயத்தன்மை, அன்பாக இருப்பது, ஹார்மோனிஸ்டிக்காக வாழ்வது.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்மையம் சொல்லலை, டைவர்சிட்டி. எப்போயுமே வந்து ஒரு சமூகம் இயங்கணும்னா டைவர்சிட்டி இருக்கணும். சமூகம் மட்டும் இல்லை, ஒரு காடு வளரணும்னாலே பன்மையத்தன்மை இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த காடு இருக்காது. அதான் மண்ணுயிர் பன்மைன்னு நம்ம இலக்கியங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பன்மையத்தன்மையோடு ஒரு சமூகம் வாழணும். இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸில் வெளிப்படுதா? இந்த பன்மையை நம்ம வச்சுக்கிறோமா இந்த சமூகத்தில்? ஒற்றைத்தன்மை தானே போகிறோம், இல்லை ஒரே மதம் ஒரே மொழி அப்படிங்கிற பார்வை இருக்கு இல்லையா? அது வந்து சமூகத்தை இயங்க விடாது. அதனால் நான் காடை சொன்னேன். ஒரு தோப்பு என்பதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தண்ணி கொடுக்கணும், பராமரிக்கணும். ஆனால் காடு தனித்தன்மையோடு வாழும், தற்சார்போடு இருக்கும். அப்போ அந்த தற்சார்பு இருக்கணும்னா உயிர்மை நேயமும் இருக்கணும், நேயமும் இருக்கணும், டைவர்சிட்டி இருக்கணும். இது இருந்துச்சுன்னா அந்த தற்சார்பு இருக்கும். அதுக்கான குறியீடு தான் நம்ம பாரியை சொல்கிறோம். பாரியினுடைய இதை பற்றி கவிதை சொல்லும்போது உழவர் உழாத இந்த என்னென்ன விளைபொருட்கள் கிடைக்குன்னு சொல்கிறாரு. அது தேன் கிடைக்குது, மூங்கில் நெல் கிடைக்குது, அங்கே வந்து நேச்சுரலாக என்ன இருக்க சொல்கிறார். அப்போ உழாமலே கிடைக்குது, நிறையா சுனைகள் இருக்குது. அப்போ அவன் வந்து உயிர்மை நேயமிக்கவனாக இருக்கிறான். ஏன்னா வந்து முல்லைக்கு தேர் அந்த முல்லை கொடிக்க தேரை கொடுக்குறான். அப்போ அது நம்ம குடைமடம்னு சொல்கிறோம், ஆனால் உயிர்மை நேயம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு முல்லை கொடியை கூட அவன் வந்து இறக்கம் காட்டுறது. அப்போ அந்த அன்பு செலுத்துகிறான் இல்லையா? அப்போ அவனை முற்றுகையிடும்போது இதெல்லாம் குறியீடாக தான் நீங்கள் வச்சுக்கணும். இந்த நாட்டை பாரியை அந்த பரம்பு மலையை முற்றுகையிடும்போது மூவேந்தர்கள் இவன் கிளிகளை அனுப்பி நெற்கதிரிகளையும் இதை கொண்டு வந்து முற்றுகைகளும் தப்பிச்சுக்கிறான். அப்போ இந்த உயிர்மை நேயமும் அந்த டைவர்சிட்டி பன்மையமும் இருந்தால் தற்சார்பு நோக்கி போகிறோம். எனக்கு வேற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த உயிர்மை நேயம்ட்டு அப்போ வந்து புலால் உண்ணாமைக்கு போயிடும். அது வேற, அது எப்படி வேற ஆகுன்ற கொஸ்டின் வருது. அதான் அது வந்து சூழலியல் கோட்பாடு என்ன சொல்லுவாங்கன்னா, உணவுக்காக கொலை செய்வது என்பது அக்செப்டபிள். இப்போ நீங்கள் ஒரு புலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புலி வந்து வேட்டையாடுதுன்னு வச்சுங்களேன். வேட்டையாடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. வேட்டையாட போகும்போது அந்த மந்தை ஓடும்போது பார்த்தீங்கன்னா நோயுற்ற விலங்குகள் பின்தங்கும், வயதான விலங்குகள்லாம் பின்தங்கும். இது அதை தான் போய் அடிக்கும். நீங்கள் அதாவது இளங்குட்டிகளெல்லாம் போய் கொல்ல முடியாது. அப்போ அந்த மந்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னாலே இங்கே வந்து புலியோ சிங்கமோ தேவைப்படுது. அதுதான் சூழலியல் கோட்பாடு. அது அந்த நேச்சர் பேலன்ஸை பண்ணுது. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் யார் அப்படின்னு அப்போ நீங்கள் இந்த புலால் உண்ணுதலில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்குது, இயல்பாகவே இருக்குது, திணையில் இருக்குது. நமக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களால் உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னா நீங்கள் உணவு உற்பத்தி பண்ணணும். நீங்கள் யாரோட போட்டி போடுறீங்க? புலியோட சிங்கத்தோட போட்டி போடுறீங்க. அது எப்படி நியாயம்? அப்போ நீங்கள் உங்களால் ஒரு நெல்லையோ ஒரு பழத்தையோ உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றீங்கன்னா நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கணும், அதோட போட்டி போடக்கூடாது. அதுதான் வந்து அந்த ஹார்மோனியாக வந்து சமூகத்தை, அதாவது இயற்கையை நீங்கள் நகர்த்த முடியும். அப்போ நீங்கள் ஒரு மனிதன் என்பவன் வேளாண்மையை கற்றுக்கிட்டான், வேளாண்மை தெரியுது அப்படின்னா அவன் மற்ற விலங்குகளுக்கு போட்டியாளராக இருக்கக்கூடாது. அப்போ இதுதான் அடுத்த கட்டம். அதுதான் நீங்கள் சொல்கிறது வந்து புலால் உண்ணுவதை குறைக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். புலால் உண்ணுவது யாருக்கு அப்படிங்கிறத அவன் முடிவு பண்ணணும், அந்த சமூகம் முடிவு பண்ணணும். அப்படி இருக்காங்களா யாருக்குன்னு? அதாவது இப்போ திருக்குறள் புலால் உண்ணாமை இன்னும் வள்ளுவர் சொல்கிறாரு. புலால் உண்ணாமைன்னு சொல்கிறார் இல்லையா? புலால் உண்ணாமல் இருப்பது அடுத்த நிலை தானே. நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு அடுத்த நிலை, கல் உண்ணாமை புலால் உண்ணாமை என்பது தவறு கிடையாது. அது சிலருக்கு அனுமதிக்கப்பட்ட. இப்போ துறவுன்னு எடுக்கணும்ல, துறவு நிலை என்பது அது இயல்பு, இயற்கை. ஒதுக்கிட்டு வர்றான் பார்த்தீங்களா? அப்போ அது இயல்பு, இயற்கை. மரியாதை செலுத்தணும் அவங்களுக்கு. அதாவது அவங்க வந்து நம்ம உன்னதமாக பெருசாக அது மதிப்பான்மையாக தான் பார்க்கணுமே ஒழிய, புலால் உண்ணுதல் அப்படிங்கிறது ஒரு உரிமை அப்படிங்கிறது ஒன்று. அதில் மறுக்கல இல்லை, அங்கே உயிர்மனையும் அடி வாங்குதில்ல. ஆமாம், நீங்கள் அது உரிமை. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அது உயர்வானது, அதுதான் உயிர்மை நேயம். ஆனால் அது சிக்கல் வருது சார். நேரம் போயிட்டு இருக்கிறதுனால பேசணும். அவள் புலால் உண்ணாதவர்கள் வந்து மேம்பட்டவர்கள்ன்ற மாதிரி வந்துடுச்சுன்னா, பியூர் வெஜிடேரியன்ஸ் நிறைய ஜாதிகள் இருக்காங்க, அவங்களாம் ஏதோ மேம்பட்டவர்கள் மாதிரி ஆகிடும். இல்லை, இப்போ நீங்கள் என்ன இப்போ புலால் உண்ணுபவர்கள் கீழ்வர்கள் மாதிரி ஆகிடும். இல்லை அப்படி இல்லை. அதாவது நீங்கள் மனிதன் இப்போ எல்லாத்துலேயும் விலக்குகள் இருக்குது, டாபூஸ் இருக்குது, அது வேறு. இப்போ நான் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்டவங்க நாங்கள் பன்றி எடுத்துக்க மாட்டோம், மாட்டு இறைச்சி எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? டாபூஸ்லேருந்து அது வாழ்வியல் அடிப்படையில் வர்றது. நீங்கள் உணர்வு அடிப்படையில் நீங்கள் அதை விடுறீங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்க தான் வேணும். அதையும் நீங்கள் ஜாதியோடு ஒப்பிட முடியாது. இப்போ ஜாதி கூறுகள் என்பது வேறு. அது வந்து நீங்கள் வந்து ஹெரிட்டேஜாக வர்றது, நீ உண்ண மாட்டே அப்படிங்கிறது வேறு. ஆனால் ஒரு உணர்வு ரீதியாக மேலே வர்றது வேறு. இந்த விலங்கு இப்போ நீங்கள் என்ன எளிமையாக பார்த்தீங்கன்னா, இப்படி புரிஞ்சுக்கிறேன். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்குறாங்களே, கோழி வளர்ப்பாங்க. கோழியை வந்து கடவுளுக்கு நேர்ந்து விட்ருவாங்க. வளர்த்துட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, போய் வெட்ட மாட்டாங்க. கோழியை வந்து கோயிலுக்கு தான் வெட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டு.
நீ கடவுள், நீ வந்து எனக்கு உயிரை கொடுத்த, இந்த உயிரை எடுத்துக்க, நான் இறைச்சி எடுத்துக்கிறேன். அது எப்படி வளர்ப்பாங்கன்னா, ஆடு வளர்க்கும் போதே கோயிலுக்குன்னு வளர்த்துருவாங்க, கோயிலை வெட்டுறதுக்கு தான். ஆனால் வெட்ட முடியாது, மனசு கேட்காது, ஏன்னா கூட வளர்த்துட்டாங்கல்ல. அப்போ மனசு நெருடலாக இருக்குது, என்னடா வளர்த்த ஆடை போய் வெட்டுறதா. அப்போ கடவுளோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி உயிர் உனக்கு உடல் எனக்கு, உயிர் உனக்கு, நீ தானே கொடுத்த, நீ எடுத்துக்க, நான் எடுத்துக்கிறேன். சரி, இது இயல்பாக நான் புரிஞ்சுக்கிறேங்க, இதை நான் இயல்பாக புரிஞ்சுக்கிறேன். இதில் வந்து வலுக்கட்டாயமாக இந்த ஆன்ம நேயம் வரும்பொழுது என்ன இருந்தாலும் ஆன்மாவை இறைவனுக்கு கொடுக்கறதா கணக்கு, அது கூட. ஆனால் பொதுவாக வந்து இறைச்சி உண்பதை வந்து இது வந்து தரக்குறைவாக பார்க்கக்கூடாது, அது சரியான பார்வை அல்ல. அந்த மாதிரி ஒரு இது, அப்போ அந்த மாதிரியான உயிர்மினே இல்லை. இல்லை இல்லை, நிச்சயமாக இல்லை. உயிர் மீது அன்பு செலுத்தணும். தான் அதை ட்ராப் பண்ணிக்கிறேன். அது உங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, படிக்கலாம். அது ஆக்சுவலி நான் இந்த கடைசியான கேள்வி முடித்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் வந்து கல்வி, புதிய கல்விக் கொள்கை ஒன்று உருவாக்கணும் முயற்சி பண்ணாங்க, அதை ஸ்டேட் கவர்மெண்ட். ஆமாம். அதில் துணைக்குழுவில் நான் பங்கேற்று வேலை பார்த்தேன். அதில் பேசும்பொழுது இந்த திணை கோட்பாடை தான் வந்து உங்களிடம் கூட கன்சல்ட் பண்ணாங்க. திணை கோட்பாட்டை வச்சு செய்யலாம்னு முடிவு பண்ணும்போது அது ரொம்ப அதிக அளவு கொண்டு போக முடியல. இன்றைக்கி சொசைட்டிலெல்லாம் அவள் கல்வி பரப்பில் இதை, இன்றைக்கு இருக்கிற கல்வி பரப்பில் இது சாத்தியப்படுமா, இது ஒரு தியரியாக கொண்டு வரதுக்கு? அது எப்படி நீங்கள் வந்து ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி அப்படிலாம் இருக்கோ, அதுபோல் இதுக்கு ஒரு டிசிப்ளின் தான் இது கிட்டத்தட்ட. ஏன்னா இதுக்கான டூல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஃபிலாசபி. அவ்வளோதான். ஆமாம், ஃபிலாசபியை நீங்கள் எப்படி வந்து இதுக்கு கொண்டு ஃபிலாசபிஸ் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். இப்போ இன்றைக்கி இருக்க கல்வி புலங்களில் இதில் என்ன, இதனுடைய ரெலவன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இனிமேல் போடக்கூடிய திட்டங்களோ அல்லது இதோ வந்து வெறுமே வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்காது, வெறுமே வந்து எக்கனாமியை மட்டும் வச்சு பார்க்காதீங்க, வேறு செக்டாரையும் நீங்கள் கணக்கில் எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக வரணும். இப்போ இது வரைக்கும் பார்க்கப்பட்டது எல்லாமே வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது, பெரும்பாலும் வளர்ச்சி என்பது வெறுமே பொருளாதார வளர்ச்சி தான் வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா. அப்படி அல்ல, அங்கே இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கியதான ஒரு வளர்ச்சி இருக்கணுன்றது தான் அடிப்படை. இப்போ பேசுகிறாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேசுகிறாங்க இல்லையா, அது எல்லாமே திணையை எடுத்துக்கலாம். அதில் வந்து அதனுடைய எல்லா கூறுகளும் உள்ளே இருக்குது. அதை எடுத்து நீங்கள் ஒரு நம்ம தமிழ் சமூகம் கொடுத்த கொடை அப்படின்னு நீங்கள் வந்து பெருமையாகவும் சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் வந்து சமூகத்தை இன்றைக்கி இருக்கிற ரெலவன்ஸுக்கும் பொருத்த முடியாதான் இருக்கும். ரெண்டையும் நீங்கள் இணைச்சிக்கலாம். இணைக்கும் போது மாணவர்கள் படிக்கும்போது எளிமையாக இது கல்வியில் நீங்கள் நிறையா கொண்டு வரலாம். ஒரு இப்போ இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கல்வியிலே கூட சில ஆய்வு பகுதிகளை கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஆய்வு மாணவர்கள் போகிறாங்க இல்லையா, அந்த ஸ்கேல் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதையும் நீங்கள் இணைச்சிக்கலாம். இது வந்து விரிவாக்கலாம். அதுதான் அறிவியலாக கொண்டு போகலாம், இதை அழகியலாக கொண்டு போகலாம், எஸ்தட்டிக்ஸாக கொண்டு போகலாம், திணை எஸ்தட்டிக்ஸ் கொண்டு போகலாம். இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் விரிவாக்கிட்டு நீங்கள் அதான் குறிப்பு கொடுத்து. ஆமாம் ஆமாம், ரொம்ப அருமை. நம்ம நேரம் கடந்து விட்டது, ஆர்வத்தினால பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டு திணையம்ன்ற வந்து ஒரு பேசிக் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கூடுதலாக நிறைய பேர் இது மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா தமிழின் பெருமையும் கூடும், தமிழரின் பெருமையும் கூடும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் தமிழின் ஆதி மையல் கொடுத்துருக்கிறீங்க, அந்த அடையாளத்தை தமிழர்லாம் வைக்காமல். அது உங்களோட பாராட்டத்தக்க விஷயம். நிச்சயமாக இது வந்து பேசப்படும் என்று நினைக்கிறேன். நண்பர்கள் கூட இந்த புத்தகத்தை வாங்கி விவாதத்துக்கு அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுங்க. இதில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் இருக்கக்கூடும், ஆனால் ஒரு பெரிய ஒரு கோட்பாடையே வந்து அவர் தொகுத்து முன் வைத்திருக்கிறார். அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.